நாங்கள் பார்த்த வீரப்பனுங்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு ஒல்லியான ஒரு உருவம் தான் நாங்கள் பார்த்தோம். ஏன் வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்படி மாறுச்சு? ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணோம். இங்கே எப்படி வீரப்பன்லாம் வருவானா அப்படின்னு நாங்கள் பேசுவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் வருவார் சார், எப்போ வருவார் போவார் அப்படின்னா. போலீஸ்லாம் வருவாங்களான்னு கேட்டேன். அவனுங்க வருவானுங்க சார். அப்போ அது என்ன மனநிலை? 3 years வந்து அவரோட பேசியிருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க. ஒரு காட்டு பகுதி தானா, ஒரு வெளி பகுதியா, இல்லை ஒரு கூடாரமா, சாப்பாடு தான் கொடுத்தாங்க? இங்கே சமையலுங்கிறது மசாலா சேர்க்கக்கூடாது. அவங்க உணவுப் பொருட்களில் மசாலா சேர்த்தா அந்த உணவு ஒரு இது போயிடும், அந்த வாசம் போயிடும். அதனால் வந்து வெறும் புளி, காரம், உப்பு இவ்வளோ தான் இருக்கலாம். கேப்டன் பிரபாகரன் மறக்கவே முடியாத ஒரு படம். அதுவும் உங்களுக்கும் ஒரு மைல் ஸ்டோன், அதே மாதிரி கேப்டனுக்கும் அது வந்து ஒரு முத்திரையான படம். அது எடுக்கும்போது எப்படி இருந்தது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது. நாங்கள் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக மட்டும் ஏறக்குறைய வந்து 6 மாதம் நாங்கள் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கிற வனப்பகுதிகளில் 35,000 கிலோமீட்டர் வெறும் ஜீப்பில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்ச் பை இன்ச்சாக, ரோட் பை ரோடாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து செங்கோட்டையில் ஏறி மலை மேலே ஏறி அந்த பக்கம் கேரளாவில் இறங்கியிருக்கோம். 3 நாள் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போயிருக்கோம். நடுவில் காட்டிலேயே அந்த மலையிலேயே படுத்து தூங்கியிருக்கோம். போகும்போது வந்து ப்ரெட்டு, சில சமயங்களில் இந்த பிரியாணி பார்சல் அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டு 3 நாட்கள் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இதில் கூட நாங்கள் இப்போ பயணம் பண்ணி அதுக்கான வனப்பிரதேசத்தில் நான் வந்து ஒரு எமரால்டு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக தான் நான் அது அலைஞ்சி அந்த இடத்த தேர்வு பண்ணுறதே. நான் வந்து கதை சொல்லி விஜயகாந்த் சாரையும் ராவத்தரையும் கன்வின்ஸ் பண்ண எனக்கு வந்து 1 மாதம் தான் தேவைப்பட்டது. ஆனால் இந்த இடத்த ஃபைனலைஸ் பண்ணி நான் லொக்கேஷனை சூஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 6 மாதம் தேவைப்பட்டது. அவ்வளோ மிகப்பெரிய அலைச்சல். அதுவே ஒரு நேஷனல் ஜியாகிரபி கதை மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாங்கள் சந்தித்த மிருகங்கள், நாங்கள் சந்தித்த மனிதர்கள், வீரப்பனை சந்திக்க நாங்கள் எடுத்த முயற்சிகள், அதில் ஏற்பட்ட பின்னடைவு, தொல்லைகள், இது மாதிரி வந்து அதுவே மிக கேப்டன் பிரபாகரனை விட அதிகமான சுவராசியங்களை கொண்ட நிகழ்ச்சி. இந்த காலகட்டத்தில் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்படிங்கிறது வீரப்பனுடைய அந்த நாட்கள் தான். அப்போ பரபரப்பாக இருந்த சூழல்லையே இந்த படம் எடுப்பதற்கான ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அதில் வந்து ஏதாவது தடங்கள்? கரண்ட் அஃபேர்ஸை ஒரு காரணியாக வச்சு சமூகத்தில் நமக்கு இருக்கிற காரணிகளையே விஷயங்களையே நம்ம வந்து நாயகனாக வச்சு, கதை நாயகன் வந்து அதில் வந்து ஒரு ஹீரோவோ வில்லனோ இல்லை. சமூகத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஆட்டோ சங்கர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் தான் கதையோட கரு. அதுபோல் வந்து அந்த படம் வெற்றி அடைந்த பிறகு அதுபோல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலான்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா முழுக்க வந்து இந்தியாவில்னு கூட சொல்லலாம். அப்போ வீரப்பனோட பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதனால் அதை நாங்கள் எடுக்க முயற்சி பண்ணோம். ஒரு தடவை வந்து வீரப்பனை சந்திக்கலாங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம். அது வந்து இப்போ நீங்கள் பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ட் ஜான்னு ஒருத்தர் இருந்தார், VM ஜான் அமிர்தராஜன். அந்த இன்று போய் நாளைவெல்லாம் அந்த ஹிந்தி டீச்சராக பண்ணியிருப்பார். அவர் வந்து என்கிட்ட உதவியாளராக இருந்தார். அவர் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்தவர், அவர் வந்து ஆசிரியர். அவர் வகையில் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வனத்துறையில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் மூலமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து வீரப்பனை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து 90 பிப்ரவரி மார்ச் அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அப்போ நாங்கள் போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது வந்து என்னென்னா, பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அதாவது வந்து அதிரடிப்படை போன வழியில் வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகிட்டு ஒரு 15 பேரோ 8 பேரோ வந்து இறந்துருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திருந்து. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் நாங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தது. அப்போ போகும்போது 3 நாள் அதுக்கான பயணம் இருந்தது. முதல் நாள் இரவு ஒரு இடத்துக்கு தங்கணும், 2வது நாள் இரவு வேறு ஒரு தங்கணும், 3வது நாள் தான் போய் எங்களால் சந்திக்க முடியும். நாங்கள் சந்தித்த போது அவங்க வந்து அப்போ வந்து வீரப்பனுங்கிறவங்க இந்த தமிழ் தேசிய அடையாளமோ அந்த ஈழ அடையாளமோ அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ இருந்தால் எப்படி இருப்பாங்க. அதாவது சின்ன வயசில் வறுமையால் பாதிக்கப்பட்டு வந்த பிறகு சொந்த ஜாதியால் பாதிக்கப்பட்டு சொந்த மக்களால் பாதிக்கப்பட்டு அப்புறம் வந்து கன்னட பிரச்சனை வந்து அவர்களால் பாதிக்கப்பட்டு
அதுலேருந்து ஒரு ஒரு ரேடிக்கலாக ஒருத்தர் உருவானா எப்படி இருப்பானோ அப்படி தான் அன்றைக்கி அவர் வீரப்பன் இருந்தான்னு தான் நாங்கள் சொன்னோம். அப்போ ஷோலையில் கப்பர் சிங் மாதிரி அதை கேரக்டர் கிரியேட் பண்ணி நாங்கள் பார்த்த வீரப்பனுங்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு ஒல்லியான ஒரு உருவம் தான் நாங்கள் பார்த்தோம். நான் கப்பர் சிங்கை தான் நான் வந்து அதை கப்பர் சிங்னா நான் வந்து ஷோலையோட வில்லனை தான் நாங்கள் வந்து மைண்டில் நான் வச்சுட்டு போனேன். அங்கே பார்க்கும்போது பார்த்தா வேற ஒரு இதுவாக இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆனால் அப்போ வந்து வீரப்பனோட உருவம் யாருமே வந்து பார்த்ததில்லை, யாருக்கும் தெரியாது. வீரப்பன் ஃபோட்டோ கூட எங்கேயும் வந்ததில்லை. ஏதோ பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கு, அது கூட வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வந்து இருக்குது, அதனால் யாரும் பார்த்ததில்லை. அதனால் வந்து எங்களையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அப்போ அனுமதிக்கல. அவங்க எதுவுமே ஈவன் ரெக்கார்ட் பண்ணுறது, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது கூட அனுமதிக்கல. அதனால் வந்து நாங்கள் சரி பரவாயில்ல வந்துட்டோம். அப்போது நான் போகும்போது ஒரு கொடிய வில்லனா வீரப்பங்கிறவங்க வந்து கப்பர் சிங் மாதிரி ஒரு கொடுங்கோலன் அப்படிங்கிற அளவில் தான் என்னோடய கதை இருந்தது. அப்படி தான் இருந்தது. போயிட்டு வரும்போது நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணி தான் வர வேண்டிய இடம் ஒரு ஒரு அதாவது ட்ரைபல்ஸ் இருக்கிற ஒரு வில்லேஜ். அது வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 கிலோ இருக்கும் வச்சுங்களா, அதிகபட்சமாக அவ்வளோ சுற்றி இருந்தது. அவங்க பேசும்போது நாங்கள் சும்மா அவங்க அன்றைக்கி நைட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே தங்கும்போது அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம், எங்கே எப்படி வீரப்பெல்லாம் வருவானா அப்படின்னு நாங்கள் பேசுவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் வருவார் சார், எப்போ வருவார் போவார் அப்படின்னாங்க. அப்புறம் போலீஸாக வருவாங்களா அப்படின்னு கேட்டோம். அவனுக்கு வருவானுங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. நான் கேட்டது வீரப்பன் வருவானான்னு கேட்டேன். ஆனால் ஜனங்க சொன்னது வந்து அவர் வருவார் சார், போவார் சார். போலீஸ்லாம் வருவாங்களான்னு கேட்டேன். அவனுங்க வருவானுங்க சார். அப்போ அது என்ன மனநிலை அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. அதாவது வீரப்பன் வந்து அவர்களோட சொத்துல ஒரு துளி கூட யாரும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஒரே ஒரு கோழி மயிறு கூட அவங்க எடுக்க முடியாது. அது மாதிரி வந்து ட்ரைபல்ஸோட எந்த சொத்தையும் வந்து அவங்க ஆட்கள் எடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்தால் அவங்க அனுமதி பெற்று அதுக்கான விலையை கொடுத்து வாங்கணும், எடுக்கக்கூடாது, வாங்கணும். அப்புறம் அந்த சமூகத்து பெண்கள் மேலே யாரும் வந்து எந்த பாலியல் தீண்டலும் இருக்கக்கூடாது. அவங்க விருப்பப்பட்டு கூட இருக்கக்கூடாது. அவங்க விருப்பப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க கூட அந்த 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட கையை வெட்டியிருக்காங்க. அந்த பொண்ணை தொட்டதுக்காக ஒருத்தரோட கையை வந்து வெட்டியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பயம் இருக்குது. அப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் வீரப்பங்கிறவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்காங்க. எதாவது வேணும்னா வந்து ஒரு கிலோ அரிசிக்கு 10 ரூபான்னு வச்சுங்க, அவங்க 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுபோல் வந்து ஏதாவது கோழி வேணும்னா அதுக்குண்டான வேலை. அப்போ அவங்களுக்கு வீரப்பனால எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் வீரப்பனை பிடிக்க போலீஸ் வரும்போது வந்த உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸுங்க, அவங்க கருது வந்து காக்கி சட்டை போட்ட அனைவருமே, அதாவது வந்து அது வனத்துறையாக இருக்கலாம், இல்லை அதிரடிப்படையாக இருக்கலாம், இல்லை போலீஸாக இருக்கலாம், காக்கி ட்ரெஸ் போட்ட யாரை பார்த்தாலும் அவங்க சொன்னாங்க வந்து அவங்க அந்த காக்கி ட்ரெஸ் பார்த்தாவே எங்கள் லேடிஸ் வந்து யூரின் போயிடுவாங்க, அந்த அளவுக்கு பயம். அதாவது வந்து அவர் சொன்னது என்னென்னா, வயதுக்கு வராத பெண் குழந்தையிலிருந்து வயதான கிழை வரைக்கும் அவங்க வந்தாங்கன்னா அவங்களால வந்து பாலியல் தீண்டலுக்கு ஆளாகாத பெண்ணே கிடையாது எங்கள் ஊரில். அவங்க வந்த உடனே முதல்ல வந்து எங்கள் அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ரின் சோப் போட்டு குளிக்க வச்சுருவாங்களாம் முதல்ல. அப்புறம் இது வந்து லைஃப் பாய் சோப் போட்டு, அப்புறம் ஹமாம் சோப் போட்டு 3 தடவை குளிக்க வச்சுட்டு கணவனும் சகோதரனும் வீட்டுக்கு வெளியே இருக்கும்போதே உள்ளே வந்து அவங்க வந்து அவ்வளோ பாலியல் தீண்டல் நடக்கும். எங்களால் எதுவுமே கேட்க முடியாது. அதுபோல் வந்து வந்தாங்கன்னா எங்களுக்கு ஆடு கோடு மாடு எல்லாத்தையும் முதல்ல அடிச்சுடுவாங்க, எந்த கேள்வியும் இருக்காது. அவ்வளோ பயம் எங்களுக்கு வந்து. அப்படின்னப்போ இதுதான் வந்து வீரப்பனை நான் வந்து வில்லன்லேருந்து அவனுக்கு மேலே வேற ஒரு வில்லங்க இருக்காங்கங்கிறதுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு காரணம். அது எந்த முற்றிலுமாக உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கிராம மக்கள் வந்து எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்களோ அதை தான் நான் வந்து அது எனக்கு உணர முடியும். அப்போ அந்த படம் வந்து அந்த வகையில் வந்து அது இன்னொரு பரிணாமத்தை அடையிறதுக்கு சாதாரணமாக ஒரு இவனை பிடிச்சாங்க, இப்போ சோலை மாதிரி இல்லாமல் சோலைக்கு அப்புறம் அதில் ஒரு உயிர் இருக்குன்னா அது இந்த சந்திப்புக்கு அப்புறம் வேற ரொம்ப ஒல்லியாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய மீசையோட அந்த கேரக்டர் வீரப்பனை பார்க்குறீங்க. அவர்கிட்ட இந்த படம் பண்ண போகணும்னு சொன்னீங்க. அப்போ அவர் என்ன கேட்டார்? அதாவது நீங்கள் படம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாரா, இல்லை இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கணும்னு ஏதாவது? அதை பற்றிலாம் அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அவருக்கு தமிழ் சினிமாவில் இப்போ யார் இருக்காங்கன்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், பிரபு, சிவாஜி சார் பையங்கிறதுனால பிரபு, அப்புறம் வந்து சத்யராஜ், விஜயகாந்த், இவ்வளோ பேர் தான் தெரியும். ரஜினி கமல் பற்றி அவர் எனக்கு பேசல. அப்போ ஒன்றும் நான் கேட்கல. அதெல்லாம் வந்து நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி. இதெல்லாம் நான் வந்து எப்படி தெரியும், இப்போ பிரபு சார் எப்படி தெரியும்னா, இல்லை சிவாஜி சார் பையங்கிறதால அவருக்கு வந்து சிவாஜி அவரோட சிவாஜியும் ஜெய்சங்கரும் தான் அவரோட ஆதர்சன ஹீரோவாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை. என்னை பற்றி அவர் ஒன்றுமே தெரியல. புலன் விசாரணை ஒரு படம் வந்ததுக்குலாம் அவருக்கு தெரியல. நான் ஒரு நானும் வந்து ஏறக்குறைய வந்து அப்போ ரொம்ப ஒல்லியாகவும் இருப்பேன், ஒரு இது இல்லாமல் இருப்பேன். புலன் விசாரணை அப்போ தான் வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கு. அதனால் வந்து அதனோட தாக்கம் கூட அவங்களுக்கு போய் சேரல. நான் ஒரு டைரக்டருங்கிறது கூட
இது ஒரு பையன் வந்திருக்கான், அது அவங்க தெரிஞ்சவங்க நண்பர் மூலம் அதனால் வந்து நான் இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் அவர் சொல்ல, அவர் கதையை கூட நான் மொத்தமாக கேட்கல ஒரு, ஏன்னா அப்போ ரொம்ப டெரரான பீரியடாக இருந்தது, நாங்கள் இருந்த பீரியட் ரொம்ப டெரரான பீரியடாக இருந்தது. அதனால் அவங்களோட அமைப்பே வேறு மாதிரி இருந்தது. அதனால் ரொம்ப நான் அவங்களோட ஒரு 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, போலீஸோட அவங்களுக்கு எப்படி முரண்பாடு வந்தது, ஏன் இது மாதிரி ஆனார், அது மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் அதுதான் லிவிங்ஸ்டன் கேரக்டர். அப்போ தான் நாங்கள் அதை உருவாக்கணும். ஏன் வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்படி மாறுச்சு? சந்தன கடத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வீரப்பன் நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவர்கிட்ட பேசினதா சொன்னீங்க. அவர் என்ன சொன்னார், ஏன் இப்படி ஆனேன்? வறுமை தான் சார். அவர் சொன்னது வறுமைக்கு தான், கூலிக்கு தான் நான் போய் சார் விறகெடுக்க போனேன். அதில் ஒழுங்காக கூலி கொடுக்கல. இன்னொருத்தன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தது. அப்போ நான் ரொம்ப எனக்கு அந்த காடை பற்றியான அறிவு அதிகமாக இருக்குன்னு அவங்க உணர்ந்ததால் என்னை வந்து ஒரு தலைமையாக கொண்டு நீ தனியாக வெட்டி கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோங்கிற மாதிரி அவங்க என்ன அதில் பிரித்தாங்க. எனக்கு அதை கூலியை விட கொஞ்சம் வருமானம் அதிகமாக வந்தது. அதில் வந்து தொழில் போட்டி வந்தது. அதில் வந்து எங்களை சார்ந்தவங்களை அவங்க கொஞ்சம் பேர் அவங்க அடித்தாங்க, நாங்கள் திருப்பி அடித்தோம். அவங்க போலீஸை வச்சு எங்களை அராஜகம் பண்ணாங்க, நாங்கள் திருப்பி அடித்தோம். அப்புறம் எங்களில் 2 பேர் அவங்க போலீஸ் வச்சு ஷூட் பண்ணாங்க, அப்போ நாங்கள் திருப்பி கொலை பண்ணோம். இது மாதிரி தான் வறுமை தான் காரணம். வறுமையின் அடிப்படையில் தான் அவர் வந்து எந்த வேலையுமே இல்லாமல் வெறும் அந்த மாவு இருந்தாவே எங்களோட வாழ்நாள் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். அந்த வறுமையால் தான் நான் அந்த தொழிலுக்கு வந்த தவிர நான் ஒரு ஹீரோவெல்லாம் இங்கே வரல. இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு முதலாளித்துவ மனப்பாங்கும் ஒரு சமூகமும் தான் அவரை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளியாக நிறுத்திருக்கு. ஆமாம்மா, அவர் வந்து சாதாரணமாக இது மாதிரி குற்றத்தை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வனத்துறைக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. வனத்துறையோட பங்கு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. வனத்துறையோட பங்கு ஒரு 50. ஏன்னா நான் போகும்போதே வந்து ஏறக்குறைய 30,000 டன் சந்தன மரத்தை வெட்டியிருக்காங்க. 30,000 டன்னா ஒரு லாரியில் ஆஃப் பாட் லாரி தான் உள்ளே போக முடியும், 2 டன் தான் ஏற்ற முடியும். அப்போ எத்தனை ட்ரிப் போயிருக்கணும்? 15,000 லாரி உள்ளே போயிருக்கணும். அப்போ 15,000 லாரி எப்படி போக முடியும்? அவங்க செக் போஸ்ட்டில் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் அவங்களுடைய கன்கரன்ஸு அதெல்லாம் இருந்து தான் பண்ணாங்க. அதை உருவாக்குனதில் அவங்க ஏற்கனவே தொழிலில் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்போ அந்த கூலியை ஒழுங்காக கொடுத்துருந்தா கூட இந்த நிலைக்கு அவர் வராமல் இருந்திருக்கலாம். இல்லை கொஞ்சம் வேற ஒருத்தர் ஆசை காமிக்காமல் இருந்தாலும் வந்திருக்கலாம். வருமானம் வந்து வருமானத்துக்கு அப்புறம் அதிகாரத்துக்கு அப்புறம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து அந்த நிலைக்கு கொண்டு வரும். இந்த கிராம மக்கள்கிட்ட பேசும்போது வீரப்பன் வந்து அவங்களுடைய ஒரு காவல் தெய்வமாக தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரா? அதாவது ஸ்கூலு அந்த மாதிரி ஏதாவது? நிறைய நான் சந்திக்கிற காலத்தில் அவர் நிறைய உதவி பண்ணதா வந்து எதுவும் யாரும் சொல்லலை. ஆனால் அவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்காரு. யாரையும் வந்து தொந்தரவு பண்ணலாம், யாருடைய சொத்தையும் எடுக்கலை. தேவைப்படும் போது அவங்க ஒரு வியாபாரமாக கூட பண்ணி இருந்திருக்காங்க. வந்து ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு போனாங்கன்னா வெளியே வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபா விற்கலாம். அது மாதிரி ஒரு வியாபாரமாக கூட இருந்திருக்கு. அவங்க சமைச்சு கொடுத்தா சாப்பாடு பண உதவி கொடுக்குறது, அவங்க வெட்டி கொடுத்தா மரத்தை கொண்டு வெளியே கொடுத்தா அதுக்கு ஒரு வருமானம் பண்ணுறது, இது மாதிரி வந்து அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழியாக பண்ணியிருக்காரு. அவங்ககிட்ட வந்து ஒரு இனிமையாக பழகியிருக்கார், பாதுகாப்பாக இருந்திருக்காரு. தவிர அவங்களுக்கு வேறு மாதிரியான உதவிகள் நான் போய் சேர வரைக்கும் அது மாதிரி உதவிகள் இருந்தும் அவர் பண்ணதாக யாரும் சொல்லலை. இல்லை, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் உங்களை பற்றி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னப்போ அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நான் அவரை பற்றி படம் எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, சொல்லலை. நான் வந்து இது மாதிரி காட்டிலாகாவில் வந்து ஒரு போலீஸ் ரேஞ்சர் வந்து ஹீரோவாக வர போகிறாரு. அவர் சந்திக்கிற பிரச்சனை அது மாதிரி வந்து சந்திச்சா என்னென்ன பிரச்சனை, உங்களை மாதிரி ஆட்கள் சந்திச்சா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களை மாதிரி ஆள் வந்து எப்படி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வீரப்பனை பற்றி படம் எடுக்க போகிறேன்னு நான் அவர் சொல்லலை. வீரப்பனை பார்த்துட்டு வரீங்க கேப்டன் பிரபா, இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட வந்து சொன்னீங்களா இவரை பார்த்தோம் இதெல்லாம் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரி வர ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் நடிக்கிறதுக்கு கேப்டன் ஒத்துக்கிட்டார்? நான் வந்து எங்களுக்கு ஜான் சார் சொன்ன ப்ராமிஸ் என்னென்னா, இதை யாருக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு வேலை பகிர்ந்துங்கன்னா அப்போ யாருமே போய் பார்க்கல, அது சட்டப்படியான இது எதிர்கொள்ள வேண்டியவர் வந்து நாங்கள் போய் பார்த்தது எனக்கும் ஜான் சார் மட்டும்தான் தெரியும். என் உதவியாளர்களும் நான் அழைச்சிட்டு போல. ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்கும் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் அவங்க இது ஏன்னா நான் இப்போ வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு இது இருந்தது. அப்போது நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி ஒரு 6-7 போலீஸ் ஆஃபீஸர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் 30 பேர் ஏதோ வந்து முகமது நவாஷா ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் வந்து இது பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப வயலண்ட்டாக இருந்த டைம். அதனால் வந்து அதை யாருக்குமே டிஸ்கஸ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 years வந்து அவரோட பேசியிருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க. ஒரு காட்டு பகுதி தானா, ஒரு வெளி பகுதியா, இல்லை ஒரு கூடாரமா, சாப்பாடு ஏதாவது கொடுத்தாரா? சாப்பாடு வந்து இப்போ நான் காட்டிலேருந்து அது வந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர் இருக்கும்.
அவங்க இருந்த இடம். போகிறது 3 நாள் ஆச்சு, வரும்போது ஒரே நாள் வந்துட்டோம். அதில் தமிழ்நாடு சத்தியமங்கலத்துலேருந்து நாங்கள் போனோம், தாழ்வாடி கிட்ட தான் போனோம். அது தமிழ்நாடு பார்டர் தான் இருக்கும், தமிழ்நாடு இல்லை கர்நாடகா அதுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் போனோம், தமிழ்நாடு தான் வழியாக தான் வெளியே வந்தோம். போகும்போது 3 நாள் ஆச்சு, அவங்க சுற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க. வரும்போது நாங்கள் ஒரே நாளில் வந்துட்டோம். ஒரு நைட் தான் போகும்போது வந்து 3 நாள் பயணம் பண்ணோம், 2 இரவு வந்து ஸ்டே பண்ணோம். அப்போ அவங்களோட அடுக்கு எப்படி இருக்குன்னா 3 அடுக்கு இதுவாக இருக்குது. வெளியே வந்து ஒரு போலீஸு, இராணுவத்தை விட மிக மதிநுட்பம் வாய்ந்த ஒரு தொழிலமைப்பு. அவங்க வெளியே வந்து ஒரு அமைப்பு, ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அந்த அமைப்பு இருக்குது, அவங்களோட ரவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100லேருந்து 250 மீட்டருக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு 50 மீட்டருக்குள்ளே ஒரு ரவுண்ட் இருக்குது. 3 ரவுண்டுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. அந்த ரவுண்டை மீறி உள்ளே யாரும் வர முடியாது. உள்ளே வந்தால் அவங்க அந்த காற்றின் மூலமாகவோ இல்லை பறவை சத்தம் மூலமாக மிருகம் மூலமாகவோ அவங்க வந்து ஒலி எழுப்பிடுவாங்க. அவங்க சொன்னால் நாங்கள் போலீஸ் நாங்கள் மேலே உட்காந்துருப்போம், கீழே அப்படியே 100 பேர் நடந்து போவாங்க, மேலே கூட நின்று எங்களை பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ பயத்தோடவே போவோம். நாங்கள் இப்படி இங்கேயே உட்காந்துருப்போம், இப்படியே நடந்து போவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படியே போவாங்க, அவ்வளோ உயிர் பயம் அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன பயம் இல்லைன்னா, எங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும், அவங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரியாது. அதனால் எங்களுக்கு பயம் கிடையாது, அவங்களுக்கு பயம், பயந்து தான் போவாங்க அப்படின்னு. அதனால் இன்னும் என்னென்னா, இந்த சமையலுக்கு வந்து மசாலா சேர்க்கக்கூடாது அவங்க உணவுப் பொருட்களில். மசாலா சேர்த்தா அந்த உணவு இது போயிடும், அந்த வாசம் போயிடும். அதனால் வந்து வெறும் புளி, காரம், உப்பு இவ்வளோ தான் இருக்கலாம். அதில் வந்து நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. அது மிருகத்தோடு இருந்தால் கூட அதில் மசாலா சேர்க்கக்கூடாது ஒரு உணவு. இன்னொன்று வந்து என்னென்னா, சமைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு தார்பாய் மாதிரி போட்டு அதில் ஓட்ட போட்டிருக்காங்க. அந்த புகை போய் இங்கே அக்யூமுலேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி அந்த காற்றுல ஒரு அடர்த்தியான புகையை மேலே போகாது. அப்புறம் வந்து சமைச்சு முடித்த பிறகு ஒரு குழி தோண்டி அதெல்லாம் புதைச்சிட்டு, அப்புறம் மீதி இருக்கிற உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அரிசி பருப்பு, அதெல்லாம் அங்கே ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு அது மேலே. அப்புறம் வந்து யூரின் மோஷன் போகிறதுலாம் கூட அது தனியாக ஒரு பள்ளம் தோண்டி அது தனியாக எல்லா இடத்துலையும் போகக்கூடாது. அது ஒரு சிஸ்டம் வச்சு, ஏன்னா அதுலேருந்து அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க அது ரொம்ப மதிநுட்பம் அதில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து தூரத்தில் வந்து ஒரு பறவை பறந்துச்சுன்னா அந்த பறவை ஏன் பறக்குதுங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கும். ஒரு பறவை சாதாரணமாக எப்படி பறக்கணும்னா அவ்வளோ ஒரு இதுவாக ஒரு ஸ்லோவாக அப்படியே பறக்குமா, அது பறந்து எழுந்து மேலே போய் ஸ்டடி பண்ணிக்கும். சில பறவை விசுக்குன்னு அப்படி மேலே எழும்புதுன்னா அது பயத்தில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மிருகத்தை பார்த்து மேலே போனோம்னா அது ரிலாக்ஸ் ஆகிடுமா. ஒரு மிருகத்தால் பயப்படும் வச்சுங்களேன், டக்குன்னு மேலே போய் விசுக்குன்னு போய் நின்று பயந்துடும். ஆனால் மனிதர்களால் வரும்போது அது மேலே போயிட்டு கத்துமா, அந்த கூக்குரல்களும் மேலே யாரோ அந்நியர்கள் வந்திருக்காங்க, மிருகங்கள் இல்லாமல் வேற ஒரு அந்நியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த பறவையோட மிருகங்களோட ஒளியை வச்சு என்ன நடக்குதுங்கிற இதுவும் காற்றோட ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு வந்து அவங்களுக்கு காட்டிலே இருந்ததால் அந்த அறிவு அதிகம். அதனால வந்து அவங்களுக்கு யாருமே வந்து அந்த வகையை அவங்களுக்கு பிடிக்க முடியாது. அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே அவங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. எப்போது வந்து பை மிஸ்டேக் வந்து ஒரு 4-5 தடவை என்கவுண்டர் ஆயிருக்கு. என்கவுண்டர் நேருக்கு நேராக, ஆனால் இவன் இருக்கிறத அவங்க பார்க்கல. அது மாதிரி இவங்களோட பார்வையிலே நான் நிறைய பேர் உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்கிறான். நான் நினைச்சா ஷூட் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்களாம் எனக்கு எதிரி இல்லை. அவங்க என்ன தாக்கும்போது நான் மாட்டிக்குங்கிற நிலை வரும்போது தான் நான் யாரையும் கொண்டுனே தவிர அன்னெசரியாக நான் யாரையும் கொள்ள. அது மாதிரி கொண்டு தான் நான் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகம். அது அவ்வளோ அப்போ அவ்வளோ பண்பட்டவராக இல்லை. நான் போகும்போது அந்த இதில் அப்படி தான் இருந்தார். ஒரு பண்பட்ட நிலைமைக்குலாம் அப்புறமா வராங்க. இது தமிழ் தேசியத்தில் சார்ந்தவங்க போகும்போது அவங்கள்ட்ட பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கொள்ளைக்காரன்லேருந்து அவர் வந்து ஒரு போராளியாவோ தலைவனாவோ மாறக்கூடிய கட்டம் வந்து ராஜ்குமாரை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஒரு 1 year 2 year முன்னாடி தான் அது நடந்திருக்கு. நான் போகும்போது அது மாதிரியான சூழ்நிலை அவர் யாருமே பார்த்ததா இல்லை, யாரும் அவருக்கு பெரிய இதுவும் இல்லை. அதை பற்றியான ஒரு அரசியல் அறிவுலாம் கூட பெருசாக சில பேர் தனிப்பட்ட முறையில் சில எம்எல்ஏக்களை வந்து ரொம்ப கோபமாக திட்டிகிட்டு இருந்தார். அவங்க தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. அதில் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க, அதில் டிஎம்கே இருக்கார், ஏடிஎம்கே இருக்காங்க, அப்புறம் இந்த மினிஸ்டராக வந்து இருக்காங்க. அதனால் அதில் அது மாதிரி தான் தவிர மற்றபடி யாருமே ஒரு இதுவாக ஒரு இல்லை. லைஃப்பில் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு நிச்சயமாக அது வந்து உயிர் போயிட்டு வர வரைக்கும் போகும்போது ஒரு தைரியத்தில் போயிட்டோம். ஆனால் அங்கே போன பிறகு போக இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த இது கடந்து போகும்போது திடீர்னு நம்மளை கொண்டா கேட்க ஆள் கிடையாதுல்ல. நான் போனதும் தெரியாது, நான் யாருக்கும் சொல்லிட்டும் போல. அதனால் வந்து அவங்க மூடு எப்படி நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு 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 இப்போ நினச்சா சந்தோஷமாக ஒரு த்ரில்லாக இருக்குது. அப்போ வந்து ஒரு பயம்
இவ்வளவு வீரப்பன் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்கள், அவர்களுடைய சமையலில் தொடங்கி அவர் ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறாருங்கிற வரைக்குமான பல விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. இப்படித்தான் உருவானது கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டே கொடுத்துருக்கீங்க. அடுத்த தலைமுறையும் இது தெரிந்து கொள்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. மிக்க நன்றி சார். நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய இதயங்கனிந்த நன்றி, வாழ்த்துக்கள்.